இன்னைக்கு டே 6 ஆஃப் கோயம்புத்தூர் கார்த்திபுரம். ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து நான் அட்டன் பண்ணது எல்லாமே நம்ம கஸ்டமரோட கால் மட்டும்தான். ஸோ அவங்களுக்கு தேவையான டீட்டெயில் எல்லாமே நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம். கிளைண்ட்டுக்கு முக்கியமான ஒரு தேவை என்ன கேட்டிருந்தாங்கன்னா ரெசிடென்ஷியல் பிளாட் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 3 சென்ட் கேட்டிருந்தாங்க. நாளைக்கு வீடு கட்டினாலும் யூஸ் பண்ணுற மாதிரி. நான் அவங்களுக்கு என்ன செலக்ட் பண்ணி கொடுத்தேன்னா நமக்கு டேரெக்டாக சென்ட்ரல் பார்க்கும் நியர்பை இருக்கிற மாதிரி. ஸோ காத்தோட்டமாக இருக்கும். இன்னொன்று நார்த் ஃபேஸிங்கில் அந்த 3 சென்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு நாளைக்கு ரீசேல் பண்ணாலும் ஈஸியாக ரீசேல் பண்ண முடியும். நல்ல ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்காக. பிளாட்டோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்டேஜ் நமக்கு 39 அடி கிடைக்கும், நீளம் பார்த்தீங்கன்னா 33 அடி கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்கொயரா கிடைக்கும். எலகண்டா ஒரு வீடு ஒரு 3 BHK போடுறதுக்கு சூப்பரா இருக்கும். அது போக அந்த சைட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா 3 டைப் ஆஃப் வாட்டர் கனெக்ஷன் இருக்கு. நமக்கு பவானி வாட்டர், இன்னொன்று போர்வெல், இன்னொன்று அத்திக்கடவு தண்ணி. இந்த 3மே டைரக்டா நம்ம எல்லா ஃபிளாட்டுக்கும் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரீட் லைட் லேம்பும் நமக்கு இருக்கும். நீங்க செப்டி டேங்க் கட்டுறீங்கன்னா இதுல நேரம் தண்ணியோட தேவையில்லை. ஸோ நீங்க செப்டி டேங்க்ல இருந்து வழிகிற தண்ணி இந்த சீவேஜ் லைன்ல வரும். இங்க இருந்து கனெக்ட் ஆகி டைரக்டா சென்ட்ரலா ரோடுக்கு சென்ட்ரலா நம்ம சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு டைரக்டா போயிடும். நீட் அண்ட் கிளீனா அந்த சைட் எப்போ இருந்துகிட்டே இருக்கும். இங்கேயே உங்களுக்கு EB கனெக்ஷன், அப்புறம் வந்து உங்களுக்கு ஃபைபர் கேபிள் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் இந்த இடத்துல வந்துடும். மழை பெய்யுற தண்ணி ரோட்ல இருந்து வடிகிற தண்ணி நேரா இந்த ட்ரைனேஜ்ல வரும். இங்க இருந்து நமக்கு ட்ரை போர்வெல் இது மாதிரி 2000 நம்பர்ஸ்ல இருக்கும். ஸோ இது மூலியமா கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆயிரும். ஸோ மெயினா இந்த காரணத்தினால இந்த பிளாட்டை நான் என்னோட கிளைண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அவருக்கு எடுத்து கொடுக்க போறோம்.